ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு எப்போதுமே அந்த தைரியம்தான் உனக்கு உறுதுணையாக இருக்கும். சில நிகழ்வுகள் உன்னை அச்சுறுத்தி பார்க்கும். அதனுடைய சலசலப்புக்கு நீ அஞ்சு விடக்கூடாது தங்கமே. உன்னுடைய பொறுமை இழந்து அவசரமாக எந்த முடிவும் எடுத்து விடாத. உன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை நீ புரிஞ்சுக்கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது உன் வாழ்வில் சரியான தீர்மானத்துக்கு அதுவே உன்னை அழைச்சிட்டு போகும். அதுவே நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கும். அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கோ. இப்போது உன்னுடைய பயணத்தை நீ தீர்மானிக்கவில்லை, அதை நான் தான் தீர்மானிச்சிருக்கேன் தெரியுமா? நீ செல்லும் பயணத்தில் உள்ள வாழ்விற்கான ஒரு நன்மை இருக்குது. அது என்னன்னு நீயே போக போக புரிஞ்சுப்போ. அதோடு உன் மன குழப்பத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. எல்லாமே நன்மையில் முடிய போகுது. உனக்கு இது அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. உன் அப்பா நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான். உன் கடந்த கால வாழ்க்கையை நினச்சி நீ மிகவும் வருத்தப்படுற இல்லையா? கடந்த காலம் கடந்த காலமாகவே இருக்கட்டும். இனி வரப்போகிற காலம் உனக்கு தித்திப்பாக மாறப்போகுது. இது உன்னுடைய அப்பாவின் வாக்கு. மீண்டும் ஒரு முறை மாயைகள் நிஜமென்று நீ நம்பி பின்னால் சென்று இறுதியில் அதுவும் மாயை என்ற முடிவுக்கு நீ வந்துக்கிட்டு இருக்க. மாயையை நீ நம்பாத. இதனை வெல்ல மனசில் உன்னுடைய மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரணும். எத்தனை பெரிய இன்பத்தையும் தருவது போல மாயை உனக்கு வேடிக்கை காட்டினாலும் அதன் பின்னே வைராக்கியமாய் வேண்டாம் என்று தான் நீ போகணும். அது தள்ளிட்டு நீ முன்னே போயிட்டேரு. அதற்குத்தான் பழைய படிப்பினைகள் உனக்கு தேவைப்படுது. உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கு. முழு நேரமும் மாயையின் பின்னால் செல்லாமல் உன் கடமைகளை நிறைவேற்ற நீ முயற்சி செய். நான் உனக்கு தரும் பரிசு மாயை அல்ல, அது நிஜமான ஒன்று. அது விரைவில் உன்னை வந்து சேரும். கண்டிப்பாகவே கிடைக்கும். ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாயோ மற்றவங்க அதே கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்கன்னு கிடையாது. உனக்கு வேறு கண்ணோட்டமாக இருக்கும், அவங்க பார்க்கும் விதம் வேறையாக இருக்கும். அது சரியாகவே இருந்தாலும் மற்றவர்கள் பார்வைக்கு அது தவறாக கூட இருக்கலாம். ஆனால் உன் மனசு நான் அறிஞ்சேன். உன் நோக்கம் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பதால் நான் உன் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சமாளித்து மேலே வர முடியும். எப்போதும் போல் நீ மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு சிந்திக்காமல் உன் பணிகளை நீ சிறப்போடு செஞ்சுட்டு வா. உன் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலகட்டம் இது. பண வரவு உண்டாக போகும். உன்னுடைய சிக்கல்கள் எல்லாமே தீரும். நடப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே இருக்கும். உன்னுடைய பயணம் நிச்சயமாகவே மகிழ்ச்சி அளிக்க போகுது. இனி நீ எப்போதும் சந்தோஷமாகவே இருக்க போகிற. நீ என்னிடம் கண்ணீர் வடித்து கேட்டதை நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற தயாராக இரு. நீ என்ன வாக்கு கொடுத்தா என்பது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறியதும் நீ எனக்காக செய்வேன் என்று ஒரு வாக்குறுதி எனக்கு கொடுத்திருக்க. அதுவும் தீபமேற்றி, என் முன்னால் தீபமேற்றி எனக்கு நீ வாக்கு கொடுத்திருக்க. அந்த வாக்குறுதியை எதுன்னு ஞாபகப்படுத்தி அதை நீ செஞ்சிட்டு வா. கண்டிப்பாகவே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும். நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று. நான் உனக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்கிறேன். இல்லைன்னு சொல்லாமல் செய்வேன். முதல்ல உன்னுடைய வாக்குறுதி எது என்பதை நீயே தீர்மானம் செய்து ஒரு நல்ல முடிவுக்கு வா. எப்போது செய்ய போகிறேன்னு.